சிறுகடிக்க ஆசையில அந்த நகைய மாத்தி வச்சது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து போட்ட பிளான்ல இந்த விஜயா, மனோஜும் வசமா சிக்கிட்டாங்க. ஆக இவங்க சிக்கிட்டாங்க. இனிமே கதை செம்ம சூப்பரா இருக்க போது, வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு நீங்களும் நினைக்கிறது எனக்கும் தெரியுது. ஆனா அது நடக்க போறது கிடையாது. வழக்கம் போல இதையுமே பார்த்தீங்கன்னா, மொக்கையா, சப்பையா முடிக்க தான் போறாங்க. ஏன் அப்டின்னா, அண்ணாமலை கண்டிப்பா இதையுமே சரி அப்படியே ஆரம்பத்தில அப்படி கோவப்பட்டு ஆவுன்னு சத்தம் போட்டாலும், சரி விடு முத்து நடந்து நடந்து போச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி கடைசியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ நானே உனக்கு வந்து அந்த அந்த ரூம் கட்டி குடுத்துடுறேன் அப்படின்ற மாரியும், அந்த நகைய வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாரி இப்போ அந்த மனோஜும், விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க போறாங்க. எந்த விஜயா வந்து ஆரம்பத்தில சொன்னாங்க இல்லையா? ஸோ நான் அந்த வீடு அந்த ரூம் கட்டுறதுக்கு நான் வந்து நான் என்னோட வீட்டு பத்திரத்த குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ அதே பத்திரத்த விஜயா குடுக்க போறாங்க. அந்த பத்திரத்த வச்சு தான் அந்த காசு வாங்கி இப்போ அந்த ரூம கட்டப் போறாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, மொக்கையா முடிய தான் போகுது. ஸோ யாருக்கெல்லாம் சிறுகடிக்க ஆசை முன்னாடி மாரி இல்ல, போர் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத.